கீரை சாதம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கீரை சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக வந்தது. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் முருங்கைக்கீரைக்கு தோரம்பருப்பில் தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ற உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்குள்ளே கீரையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டா ட்ரெயின் ஆகிடும். தண்ணி நல்லா சுத்தமாக ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் பருப்பு ஆல்ரெடி குக் பண்ணி எடுத்ததில் கீரையை போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு கம்மியாகவே வேக வச்சு எடுத்துப்போம். கலர் மாறக்கூடாது. அது முன்னாடியே எடுத்துட்டோன்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் போய் டேரெக்டாக ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். ரொம்பவே பிடிக்காத விஷயம். ஃபஸ்ட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் போய் ரெஸ்ட் எடுத்தால் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இல்லாட்டி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து கிச்சனை பார்த்தோன்னா டபுள் தலைவலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கிரவுண்ட்நட் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். அதில் அப்படியே சுண்டல் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கான டே எங்களுக்கு இப்படி தான் ரொம்பவே ஹெல்த்தியாக போச்சு. வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கான விலாகில் பார்க்கலாம். பாய்.